தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரோமர் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம் சொல்கிறது, அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனனுடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் என்று சொல்லி ரோமரிலே நாம் வாசிக்கிறோம். நீங்கள் யாரை பிரியப்படுத்துகிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையை யாரை சார்ந்தவர்களாக இருக்கிறது? இன்று யாரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? சிலர் தங்களை தாங்களே பிரியப்படுத்திக் கொள்கிறார்கள். சில ஜனங்களை பிரியப்படுத்துகிறார்கள். தங்களை தாங்களே பிரியப்படுத்துகிறவர்கள் சுயநலவாதிகளாக இருக்கிறார்கள். மற்றவர்களை பிரியப்படுத்தி வாழ்கிறவர்கள் முடிவில் வேதனை அடைகிறார்கள். ஆனால் கர்த்தரை பிரியப்படுத்துவர்களுக்கோ என்றென்றுமாய் சந்தோஷப்படுவார்கள். வேதத்திலே வாசிக்கும் போது பிலாத்துவை பாருங்கள், அவன் ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளாய் இருந்தான். மார்க்கு 15:15 வாசிக்கிறோம். ஜனங்களை பிரியப்படுத்தினால் அவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் என்றும் பதவியில் இன்னும் கொஞ்ச நாள் நீடித்திருக்கலாம் என்றும் பிலாத்து தப்பு கணக்கு போட்டான். பரபாசை விடுதலை செய்வதே ஜனங்களுக்கு பிரியமாயிருக்கிறது. ஜனங்களை பிரியப்படுத்தினான். அவர்கள் தம்மை மதிப்பார்கள், வெகுமதிகள் கிடைக்கும், அரசாட்சியும் பிரச்சனை இல்லாமல் நடத்தலாம் என்று எண்ணினான். அவன் இயேசுவை பிரியப்படுத்த விருப்பம் கொள்ளவில்லை. அவரை பிரியப்படுத்தி எனக்கு என்ன ஆகப் போகிறது என்று அவன் எண்ணியிருந்திருக்கக்கூடும். அதோ பிலாத்துடைய முடிவு காலம் மிகவும் பரிதாபமாய் இருந்ததாகவும் மனசாட்சியின் குத்துண்டனாக பைத்தியம் பிடித்து அலைந்து திறந்ததாகவும் வாழ்க்கையின் முடிவில் குளத்தில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டதாகவும் சரித்திர நூல்கள் சொல்லுகின்றன. பிலாத்து செய்ததைப் போல மனுஷனை பிரியப்படுத்தி கர்த்தரை துக்கப்படுத்தி விடாதிருங்கள். நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினவரும் உங்களுக்காக தம்மை தாமையே சிலுவையில் அர்ப்பணித்தவராகிய இயேசுவை பிரியப்படுத்துங்கள். இராணுவத்திலே பணியாற்றிய உயர் அதிகாரியின் மனைவி கணவன் தன் நண்பர்களுக்கு மதுவை ஊற்றி கொடுக்க சொன்னபோது மறுத்துவிட்டான். அவள் மனைவி என்கிற முறையிலே, நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு, ஆனால் கர்த்தரை துக்கப்படுத்தி உங்களை பிரியப்படுத்த நான் விரும்பவில்லை என்று அன்போடு கூறிவிட்டாள். இந்த பூமியிலே வாழ்கின்ற காலம் கொஞ்ச காலம்தான். ஆனால் கர்த்தரோடு 1000 ஆண்டுகள் பரலோக ராஜ்யத்தில் வாழ வேண்டுமே. நீங்கள் மனுஷனை பிரியப்படுத்துகிறீர்களா அல்லது கர்த்தரை பிரியப்படுத்துகிறீர்களா? ஆனால் மனுஷனை பிரியப்படுத்தினால் வாழக்கூடிய காலங்கள் கொஞ்ச காலம்தான். அந்த பிரியத்திலே என்ன ஒரு அர்த்தம் உண்டு, என்ன ஒரு சந்தோஷம் உண்டு தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே. ஆனால் நீங்கள் நானுமாக யாரை பிரியப்படுத்த வேண்டும்? நம்மளை படைத்த ஒரு தெய்வத்தை, அவரை பிரியப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான் ஒரு சிறந்த வாழ்க்கையாகும். மற்றவர்களை பிரியப்படுத்தி அது நிமித்தம் நமக்கு ஒரு லாபமும் கிடையாது. எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே இதை கேட்டுக்கொண்ட அருமையான வாழ்வு பிள்ளைகளே, நீங்கள் யாரை பிரியப்படுத்துகிறீர்கள்? தன்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி தன் இஷ்டத்திற்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? தேவனை பிரியப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். இந்த காலையிலே ஆண்டவர் சமூகத்திலே ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, நான் உண்மை பிரியப்படுத்த மகனாய் விரும்புகிறேன்னு சொல்லி இந்த காலை வேளையை ஒப்புக் கொடுப்பீங்களா? தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.